புதிதாகவோ அல்லது பேரில் விடப்பட்ட விவரங்களில் இருந்தால் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். தற்போதைய நிலைமையில் கடைசி போட்டி எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். இந்த போட்டியை கண்காணித்துக் கொண்டவர் மட்டுமல்ல, எங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்த அருமை சகோதரர் இப்பொழுது கருத்துரை நடத்துவார். இப்ப இந்த ஒளிவரலை வாங்குவதற்கான காரணம் இந்த நிகழ்வானது மிக குறுகிய காலத்திலே அறிவிக்கப்பட்டு இங்கே நடந்து இருக்கிறது. அதுவும் ஒரு விழா காலத்திலே இந்த தலைப்பு உங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படி இருக்கிற போது கிராமப்புற விழாக்களே நிலையான விழா வந்து பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவினுடைய கொண்டாட்டத்தினுடைய கூட என்ன பண்ணிருக்கீங்க, இதற்கான தயாரிப்பு பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது இங்கே வந்திருந்து மிக அருமையாக பேசிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளது. அதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பா, இந்த அறக்கட்டளை இங்கே அழைத்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், இங்கே இந்த நிகழ்ச்சியிலே வந்துவிட்டிருக்கிறீர்கள், எங்களை பெருமைப்படுத்துகிறீர்கள். அந்த வேளையிலே நண்பாவை பற்றி சில வார்த்தைகள் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நண்பா என்ற அறக்கட்டளை ஒரு 40 மென்பொருள் பொறியியலாளர்கள் அவருடைய சமூகத்திற்கான பங்களிப்பாக ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அவருடைய நல்ல ஒரு சமூக பங்களிப்பின் நோக்கத்தின் அடிப்படையில் புதுக்கோட்டையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பெரியார் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ஒரு நூலகத்தில் நடக்கிறது. இந்த நூலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நூலகத்தினுடைய கூட பொறியியல் மாணவர்களுக்கான பயிற்சியும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போதுதான் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. நண்பாவை பற்றி மிக சரியாக ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இவற்றை நான் இப்போது சொன்னேன். நன்றி வாய்ப்புக்கு. இப்போது ஐயா திரு
பாலாண்டன் வந்திருக்கிறார். முடிவுகள் இன்னும் ஒரு 5 நிமிடத்துக்குள் தெரிந்துவிடும். அதற்கு முன் நண்பா அறக்கட்டளை பற்றி நான் காலையிலிருந்து எதுவுமே உங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளவில்லை. நண்பா அறக்கட்டளை தமிழ் மீது ரொம்ப ஆர்வமாகவே கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கணிப்பொறி ஆய்வாளர்களால் தான் நடத்தப்படுகிறது. இந்த அறக்கட்டளை பல்வேறு விதமான சாதனைகளை புதுக்கோட்டை நகரத்தில் நிகழ்த்த உள்ளது. ஏறத்தாழ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே முதல்ல என்ன பார்த்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அண்ணன் தோழர்களெல்லாம் வெளியூரிலிருந்து கொண்டு வந்து மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நண்பா அறக்கட்டளைக்கு தனிப்பட்ட நூலகம் ஒன்று இருக்கிறது. எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அந்த நூலகம் இலவசமாக அனுமதி தரப்படுகிறது. நீங்கள் புத்தகத்தை எடுத்து செல்வதற்கான அந்த நூலகத்திலிருந்து எடுத்து செல்லலாம். நண்பா அறக்கட்டளையுடைய அலுவலகத்தில் அந்த நூலகம் செயல்படுகிறது. உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவியானாலும், உங்கள் பகுதியில் எந்த பிரச்சனைகள் ஆனாலும் உங்களுக்காக செய்ய நண்பா அறக்கட்டளை காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போட்டி முடித்து செல்லும் போது நண்பா அறக்கட்டளையுடைய எண்களை வாங்கி செல்லுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவும். உங்கள் போட்டிக்கான முடிவு இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் தயாராகிவிடும். அதற்கு முன் யாருக்கேனும் பாடுவது, விடைகளை சொல்வது, இந்த ஜோக் சொல்றது, அந்த போல தேவைகள் இருந்தால் முன் வரலாம். ஏதாவது பாடம் தம்பி சரத்குமார் அவர்கள் கவிதை சொல்ல போகிறார்கள். பாரதி பராசக்தியிடம் சொல்லுகின்ற விண்ணப்பத்தை சொல்லி என்னுடைய இந்த சின்ன உரையை போவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இடர்பாடான நிலையில் நான் இங்கு இருக்கிறேன். அருமையாக பிள்ளைகள் பேசியதையெல்லாம் விமர்சித்து பேச வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்தாலும் அதையெல்லாம் கேட்கிற மனநிலை எங்களுக்கு இல்லை. எங்களுடைய முடிவுகளை எப்பொழுது சொல்வீர்கள் என்ற ஆர்வத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளே, இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். ஒரு 2-3 நிமிடத்திற்குள் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறேன். இந்த அறக்கட்டளையுடைய பெயரை பார்த்தாலே தெரியும். நண்பா அறக்கட்டளை என்று எழுதியிருக்கிறது. இதில் ஒரு பெயர் பொருத்தம் இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு அருமையாக இங்கே ஒரு உறுப்பினராக இருக்கிறவர்கள் பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே 8வது மேலே உள்ள பிள்ளைங்க. ஏன்னா நீங்கள் மதிப்பீடு செய்யும் போது வகுப்பை சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்காக நான் இங்கே சொல்கிறேன். 7வது படிக்கிறதுனா விதி வேற்றுமை என்று ஒன்று படிப்பீர்கள். வேற்றுமை 8 வகைப்படும். அதில் 8வது வேற்றுமை விதி வேற்றுமை என்று படிப்பீர்கள். அதாவது கண்ணன் என்கிற பெயரை கண்ணா வா என்று கூறினால் அது விதி வேற்றுமை. இங்கே நண்பன் என்கிற சொல்லுதான் நண்பா என்று வந்திருக்கிறது. ஈற்றெழுத்தானது கெட்டுப்போய் அந்த முதல் எழுத்து நெடிலாக மாறி நண்பா என்று வந்திருக்கிறது. ஆக இந்த சொல்லுக்கு இலக்கணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விதி வேற்றுமை என்று சொல்ல வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை விரித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கிற நண்பர்களுடைய பெயர் கூட ஒரு விதி வேற்றுமையை அமைந்திருப்பது பொருத்தமாக இருக்கிறது. அதில் ஒரு பெரிய விஷயம் ஐயா சொன்னாங்க. ஜூலை 15 கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளிலே பொறியியல் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அங்கே ஆங்கிலத்தை அவர்களுக்கு ஓதுவித்து ஒரு பெரிய ஒரு போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் முடிவெடுத்தோம் என்று. அதில் அவர்கள் வைத்த பெயர் கூட பாருங்கள். அவர்கள் அறிந்து வைத்த பெயரோ அறியாது வைத்த பெயரோ. அறிவை விரிவிசை யாருடைய வார்த்தை? பாரதிதாசனுடைய வார்த்தை. அறிவை விரிவிசை அகண்டமாக்கு. அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலே கூட அவர்கள் அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ அவருடைய பார்வை வேண்டுமானால் சமூக நோக்கு பார்வையாக இருக்கலாம். ஆனால் அது ஒவ்வொன்றிலுமே தமிழ் புரிந்து கிடக்கிறது என்பதால் என்னவோ தமிழ் வாழ்வியலிலே மிகப்பெரிய உருவாக்க நான் நிலையில் படித்தவன். பேசிக்கலி ஜியாலஜி ஸ்டூடெண்ட். பிறகு என்னுடைய ஆர்வத்தின் பெயராக நான் தமிழை கற்றுக்கொண்டவன். எனவே அப்படி தமிழ் படித்த என்னை சமூக பார்வையோடு தமிழை இணைத்து செய்கின்ற உங்களோடு இங்கே கூட்டி வைத்து சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் நான் இறைவனை நம்புகிற காரணத்தால் இது இறைவனுடைய அருள் என எண்ணுகிறேன். அதனால இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் வந்தேன் ஒரு விழாவிற்கு ஒரு மதிப்பீடுவதற்கு நடுவராக வந்தேன் என்ற அளவிலே இல்லாமல் ஒத்த உணர்வோடு இருக்கிற உங்களுடைய மன உணர்வு எனக்குள்ளும் இருப்பதால் நீங்கள் அனைவரும் என்னை நண்பராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே நண்பராக நானும் இருக்கிறேன் என்ற ஒரு மனநிலையோடு பேசுகிறேன். அதாவது எங்க வேண்டுமானாலும் பேசலாம். ஆனா எங்க பேசுறது கஷ்டம். பெரிய இலக்கிய பேச விரும்பல, என்னால் பேச முடியல. இந்த பிள்ளைங்க மத்தியில பேசுறது பெரிய கஷ்டம். ஏதாவது ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் வகுப்பறைகளை பிள்ளைங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல சில நேரங்களில் முடியல. நிறைய மாணவ பிள்ளைங்க இருக்கீங்க. ஒரு பையனை கேட்டேன், சைவம் அசைவம் இது ரெண்டுக்கு என்னடா வேறுபாடு? அவன் சொல்றான், ஒரு கறிக்கடையை 2 பேரும் கிராஸ் பண்ணி போறாங்க, ஆடை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு நாக்கில் நீர் வலியும் ஒருத்தருக்கு கண்ணில நீர் வலியும். கண்ணில நீர் வலிச்சா அவன் சைவம் சார், நாக்கில் நீர் வலிச்சா அவன் அசைவம் சார். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கூட எளிமையாக சொல்கிற ஆற்றல் யார் மாணவ பிள்ளைகளிடம் தான் இருக்கிறது. இந்த பிள்ளைகள்
தேசிய கொடியை கேட்டு ஒரு பயிற்சி சொன்னேன். மேல பாரு 3 நிறம் இருக்கிறது. சிகப்பு இந்தியாவிற்காக, தேசத்திற்காக உழைத்து உழைத்து ரத்தம் சிந்திய தியாக செல்வங்களின் அடையாளம். பச்சை விவசாய நாடு நம்முடைய நாடு, எனவே அதற்காக பசுமை. வெள்ளை நிறம் என்பது நம்முடைய மன தூய்மை, உள்ளத்தினுடைய தூய்மை. இதுதான் தேசிய கொடினே. அவன் இல்ல சார், அவர் என்னடா கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு வெள்ளையாக இருப்பது கிறிஸ்தவ பாதிரிமார்களை அடையாளம் காட்டுகிறது, பச்சையாக இருப்பது இஸ்லாமிய சகோதரர்களை அடையாளம் காட்டுகிறது, சிகப்பாக இருப்பது இந்து சகோதரர்களை அடையாளம் காட்டுகிறது. 3 மதமும் ஒரே மதம் என்று இருக்கிற சமதமத்தை தான் இந்த தேசிய கொடி காட்டுகிறது. இது நாட்டுக்கு தேவையான ஒரு அருமையான விஷயம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விஷயம். ஐயாவில் பேசும்போது ரொம்ப யதார்த்தமாக பேசுறாங்க. உறுப்பினர் நீங்க தான் நினைக்கிறேன். பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள். நாங்கள் எல்லோரும் கணினி பொறியியல் துறையிலே படித்தவர்கள், ஆகையினால விவசாயம் பற்றி சரியாக தெரியவில்லை. அதை தெரிந்து கொண்ட பிறகு கால் வைக்கலாம் என்று இருக்கிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். எதற்காக இதை நான் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், கால் வைப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் மனம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் பெரிய விஷயம். மனம் வைப்பது கால் வைப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாழ்க்கையில் தான் பேசணும். மிகப்பெரிய வெற்றி எங்கே கிடைக்கிறதோ நீங்க எல்லாரும் பேசிருக்கீங்க. பேச்சு மாதிரி ஒரு சாதாரண கலை இல்லை, எந்த கலையும் இல்லை. ஆனால் அவர் மேடையில பேச ஒரு விழாவுக்கு போறார், மனைவியை கூட்டிக்கிட்டே போறார். மனைவி முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க. நேருவை பேச சொல்றாங்க. நேரு வித்தியாசமா தொடரணுங்கிறதுக்காக ஒரு செய்தியை சொல்றாரு. பேச முன்னாடி எப்பொழுதுமே ஒரு பேச்சாளர் வித்தியாசமா இருக்கணும். அதனால நம்முடைய நேருடைய மனைவி கோவிக்கு கொண்டு வீட்டுக்கு வர்றாரு. கோபமா இருக்காங்க. பேசிட்டீங்க அத்தனை பேர் இந்த அவையில் அசிங்கங்களும். நான் என் மனைவி வழியில் படித்ததை விட என் அப்பாவின் மனைவி அம்மாவின் வழியில் படித்ததுதான் அதிகம் என்று சொல்கிறார்கள். இதுதான் பேசுகிற. அதே மாதிரி நம்முடைய இந்திய வரலாற்று சம்பவம். இந்திய நாட்டுடைய போகிறார். கீழே இருக்க போது ஒரு அம்மா மேலே தொடங்குகிறது. விழாவினுடைய தொடக்க நிகழ்ச்சி அவர்களுடைய புனித சின்னம் ஏற்றுவதற்காக கொடுத்த வெளிப்படுத்தி கிறிஸ்தவர்களுடைய புனித சின்னம் அதை ஏற்றிய நானும் இஸ்லாமியர். இதுதான் தமிழ் சொன்னார்கள். இப்படிப்பட்ட தேசம் உருவாகுவது சாதி சமய மதங்கள் கடந்து, விவசாயம் வளர்ந்து, கல்வியினுடைய நிலை உயர்ந்து இந்த தேசம் வளம் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த நண்பா அறக்கட்டளை நண்பர்களை எத்துணை பாராட்டினாலும் தகும். தமிழ் படித்தவர் என்பதற்காக மேடையை வழக்கமாக பேசுகிற பேச்சாக பேசவில்லை. என் உள்ளத்திலே இருந்து உதிக்கிற சில செய்திகளை சொன்னேன். மாணவ பிள்ளைகள் பொறுமை சோதிக்க விரும்பவில்லை. நாளை நீங்கள் இப்ப எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் 2 உங்க மனசுல இருக்கும். பரிசு பெறணும். அந்த நிலை இருப்பது இயல்பு. ஆனால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல பேச்சாளர்களாக உருவாக வேண்டும் என்ற எண்ணுங்கள். ஒவ்வொரு போட்டியிலும் பரிசை பெற வேண்டும் என எண்ணாதீர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அது 2ஆம் இலக்கம். நல்ல பேச்சாளராக உருவாகுங்கள். அதுதான் வாழ்க்கைக்கு வெற்றி. நன்றி. ஆலோசனை வழங்க இருக்கிறோம். நீங்கள் பயன்பெற்று எல்லா வகையிலும் இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு பயன்பெற வேண்டும் என்று மனதாக இந்த மாணவ செல்வங்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அவர்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து ஒரு முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பா அறக்கட்டளை உறுப்பினர்களையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நகரத்துக்கு ஒரு மவுன்சியோன் குழந்தையோ, வைரஸில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோ, ஒரு தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லை. ஆசிரியர் பெருமாள் நாங்கள் தான் அவங்களுக்கு முதலாம் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கியா, இந்த மேடையில் நடக்கிறப்ப காலம் நடுங்குதியா, எப்படியா பேசுறதுன்னு பயப்படாத நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்வோம், வாழ்க்கையை தொடர்பு. உன்னை விட மிக சிறந்த பேச்சாளர்கள் சர்வீஸ்வாதிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு கவலையாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அன்பா அறக்கட்டளை. கண்டிப்பாக இந்த கிராமத்து ஏழை மாணவர்கள் சார்பாக நான் மிக சிறந்த வெற்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பா அறக்கட்டளை நான் பாராட்டப் போவதில்லை, வாழ்த்தப் போவதில்லை, வணங்கி வருகிறேன். நன்றி, வணக்கம். முடிவுகள் வந்துவிட்டது. இப்போது போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலில் பரிசு வழங்கப்படுகிறது. நாபா மோனிஷா மேடைக்கு வரும். இந்த பரிசுகளை வழங்க அண்ணன் ஜெயங்கொண்டான் அவர்கள் அழைக்கிறேன். நாபா மோனிஷா இந்த நிகழ்ச்சி இருக்கீங்களா?
சுப்புலட்சுமி, மூர்த்தி, சே ரம்யா, சே உமா, கா சிவரஞ்சினி, கா சோழைமணி, ஈரா கார்த்திக், சீதாலட்சுமி. சிந்தனை திறனாய்வு என்கிற ஒரு திறமை இருக்கிறதா என்பதை இந்த அமைப்பானது எதிர்பார்க்கிறது. அதாவது நம் மக்கள் என் திட்டம் என்று சொல்லும்போது நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது போல உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பேச்சில் அந்த சிந்தனையானது தெளிவானதாக பிரதிபலித்திருந்தால் உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் இருந்திருக்கும். ஆக இந்த 3 பரிசுகள் என்பது முக்கியமல்ல. நீங்கள்